hello, welcome to AdaThaenAda. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷோடு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எக் கிரேவின்னு சொல்ல முடியாது, ஃபிஷ் கிரேவின்னு சொல்ல முடியாது. அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷ் கிரேவி ஸ்டைலில் இருக்கும். பட் நான் வந்து இதில் எக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. சரி வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன். ஆம்லெட்க்கு தேவையான வெங்காயத்தை வந்து நல்லா அறுத்து வச்சுருக்கேன். அடுத்து புளித்தண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெந்தயம், கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. மஞ்சத்தூள் தேவையான அளவு, தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வந்து மிளகு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 1 கப் துருவின தேங்காய், 1 கப் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த 4மே. நெக்ஸ்ட்டு 4 முட்டை எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய். பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதும் அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்து வச்சிருந்த வெந்தயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த வெந்தயம்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வேணும்னா நம்ம கூட இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இங்கே பாருங்கள், பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வேணும்னா இதுலேயும் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா வதங்கிறதுக்காக. ஸோ இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா தேவையான அளவு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், இல்லை வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா வதக்கி விட்டோடனே அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அதில் எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருந்தா புளி தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி விட எல்லா கிரேவியும் அந்த புளி தண்ணியோடு சேர்ந்துட்டு கொஞ்சம் கிரேவி ஃபார்மில் கிடைக்கும். இந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறோம். இது என்ன அரைச்சி வச்ச பேஸ்ட்டுனா, வெங்காயம், தேங்காய் இதெல்லாமே காமிச்சிருந்தல, அது எல்லாமே அரைச்சி வச்சுக்கிறோம். அதை வந்து இதில் கொட்டிடுறோம். அதுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தண்ணியாக வேணும் கிரேவி அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து கம்மியாக தண்ணி ஆட் பண்ணுவாங்க. அதனால் கிரேவி நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும். நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இதில் தேவையான அளவு உப்பையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து சிம்மில் வைக்க தேவையில்ல. பாருங்கள், இந்த டைமில் அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொதி வந்திருக்கு. கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நெக்ஸ்ட்டு 4 முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா இப்படி உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த முட்டையை வந்து இதில் ஊற்றுங்க. ஒரு ஆம்லேட் மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான எண்ணெயும் நம்ம ஊற்றிட்டு, இங்கே பாருங்கள், ஒரு ஆம்லேட் மாதிரி ரெடி ஆகிடும். நம்ம அதை திருப்பி போடக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி 1 சைட் மட்டும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு
சென்டரில் வந்து அந்த ஆம்லேட்டை வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் பீஸ் போடணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி பீஸ் போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல் ஆம்லேட்டையும் இந்த மாதிரி பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம அந்த கிரேவிக்குள்ளே போடுறோம். பாருங்கள், ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி நம்ம போட போட பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மாதிரியும் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு எக் ஆம்லேட்டு. ஸோ நான் மீதி இருந்த முட்டையும் இந்த மாதிரி ஒரு ஆம்லேட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதையும் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதை வந்து அந்த கிரேவிக்குள்ளே போட்டுடுறேன். பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது, பார்க்கவே அப்படியே ஃபிஷ் கிரேவி மாதிரியே இருக்குல்ல. பார்த்திங்கன்னா அது ஒரு உள்ளே இருக்கிறது ஒரு முட்டை. பாருங்கள், இப்போது இப்படி ஒரு நல்லா கொதிக்கணும். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து அந்த கிரேவி எல்லாமே முட்டைக்குள்ளே ஏறும். பார்க்கவே எவ்வளோ டேஸ்டியாக இருக்குல்ல. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னொரு சைடில் ஒரு வடை சட்டியோ இல்லை ஒரு கடாயோ வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றி தாளிக்கிறதுக்காக கடுகை போட்டுடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலை இருக்குல்ல, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஃபுல்லாக நல்லா பொரிஞ்சு வந்ததும் இந்த இதை எடுத்து அந்த கிரேவியில் அப்படியே கொட்டிடுங்க. அவ்வளோதான். வாவ், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. செம்ம டேஸ்டி. நாங்கள் செஞ்சுட்டு டேஸ்ட் பார்த்துட்டோம். நீங்களும் அதே மாதிரி இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சொல்லுங்கள், அட தேனட உங்களை தேடி வரும்.